ஜெம் செய்திகளை வழங்குவோர் இதய மேட்ரிமோனியல். சிங்கிளா வாங்க, கப்பலா போங்க. ஜெயலட்சுமி நகர், ட்ரீம் பிளாட்ஸ் ஃபார் சேல். டிடிசி பீரரா அப்ரூவ் பிளாட்ஸ் விற்பனைக்கு. வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். சூரிய திலகம் எனக்கு உணர்ச்சிகரமான தருணம். பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பக்கத்தில் பதிவு. நாளை மறுநாள் நடைபெறுகிறது நாடாளுமன்ற தேர்தல். இன்று மாலை 6 மணியுடன் ஓய்ந்தது அனல் பறந்த தேர்தல் பிரச்சாரம். சிறையில் இருந்து ஆட்சி செய்ய அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அனுமதி அளிக்க வேண்டும். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு. செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் 33வது முறையாக நீட்டிப்பு. நாடாளுமன்ற தேர்தல் எதிரொலி. சென்னையில் இருந்து 7000 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். உக்ரைன் மீதான ரஷ்யா ஏவுகணை தாக்குதல், 11 பேர் உயிரிழப்பு. நடப்பு ஐபிஎல் தொடர். சேசிங்கில் அதிக சதம் விளாசிய பட்டியலில் பட்லர் முதலிடம். இனி விரிவான செய்திகளை காணலாம். சூரிய திலகம் கோடிக்கணக்கான இந்தியர்களைப் போலவே எனக்கும் உணர்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் நல்பாரியில் இறுதிக்கட்ட தேர்தல் பேரணியில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி ராமர் சிலையின் நெற்றியில் சூரிய ஒளிக்கதிர் விழும் அபூர்வ நிகழ்வை கண்டுகளித்தார். இது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள அவர், எனது நல்பாரி பேரணிக்கு பிறகு ராம் நல்வா சூர்யா திலகத்தை பார்த்தேன். கோடிக்கணக்கான இந்தியர்களைப் போலவே எனக்கும் இது மிகவும் உணர்ச்சிகரமான தருணம் என்று பதிவிட்டுள்ளார். மேலும் இந்த சூரிய திலகம் நம் வாழ்வில் ஆற்றலை கொண்டு வரட்டும். இது நமது தேசத்தை பெருமையின் புதிய உயரங்களை அடைய ஊக்குவிக்கட்டும் என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடைபெற்று வந்த அரசியல் கட்சிகளின் அனல் பறந்த பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் ஓய்ந்தது. நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாளை மறுநாள் ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. இதற்காக தமிழ்நாட்டில் 68,144 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் 48,800 வாக்குச்சாவடிகளில் வெப் பொருத்தப்பட்டு கண்காணிக்க தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது. இதற்கிடையே தமிழ்நாட்டில் கடந்த 4 வாரங்களாக நடைபெற்று வந்த அரசியல் கட்சிகளின் அனல் பறந்த பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் ஓய்ந்தது. சென்னை பெசன்ட் நகர் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றி பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். மேலும் சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை உள்ளிட்டோர் தங்களது அனல் பறந்த இறுதி பிரச்சாரத்தை நிறைவு செய்தனர். சிறையில் இருந்தபடி ஆட்சி செய்ய கெஜ்ரிவாலுக்கு அனுமதி அளிக்க கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. டெல்லி மதுபானம் கொள்கை முறைகேட்டில் கைது செய்யப்பட்டுள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் டெல்லி திகார் சிறையில் உள்ளார். இந்த நிலையில் சிறையில் இருந்தபடி ஆட்சி செய்ய கெஜ்ரிவாலுக்கு அனுமதி அளிக்க கோரி ஹைகோர்ட்டில் வழக்கறிஞர் ஸ்ரீகாந்த் பிரசாத் என்பவர் மனு தாக்கல் செய்துள்ளார். மேலும் அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையில் இருந்தபடி காணொலி வாயிலாக அமைச்சரவை கூட்டத்தை நடத்த அனுமதி அளிக்க கோரி வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னையில் இருந்து 7000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் பயணிகள் வசதிக்காக சென்னையில் இருந்து மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ஆமணி பேருந்துகளில் 1200 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை கட்டணம் உயர்ந்துள்ளது. சென்னையில் இருந்து திருச்சி, மதுரை, நெல்லை, கோவை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட முக்கிய ஊர்களுக்கு 1500 ஆமணி பேருந்துகள் வரை இயக்கப்பட உள்ளது. இன்று தீரன் சின்னமலையின் பிறந்த நாளை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவரின் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினர். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை கிண்டியில் உள்ள அவரது உருவ சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள உருவப்படத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை தீரன் சின்னமலையின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தியாக செம்மலுமான இந்தியா விடுதலை அடைவதற்கு தியாக தீபமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தீரன் சின்னமலை அவர்களுடைய பிறந்த நாளில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக அவருக்கு மலர் தூவி நன்றி செலுத்தியிருக்கிறது. இதேபோல் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் ஜே.கே. வாசன், அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர்
தீரன் சின்னமலையின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஜி.கே. வாசன், தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், பெறுவதற்கு முதல் வீரராக திகழ்ந்தவர் தீரன் சின்னமலை அவர்கள். தீரன் சின்னமலை அவர்கள் வெள்ளையனுடைய ஏகாதிபத்தியம். வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் நடிகர் மன்சூர் அலிகான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் மன்சூர் அலிகான் குடியாத்தம் பகுதியில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். அப்போது மன்சூர் அலிகானுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனையடுத்து குடியாத்தத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. சென்னையில் வாக்குச்சாவடி முழுவதுமாக பெண்கள் வாக்களிக்கும் வகையில் 16 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை ரிபன் மாளிகையில் கூடுதல் வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கான வரிசைப்படுத்தும் பணிகள் மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் ராதாகிருஷ்ணன் 1726 வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்வதற்கு 299 செக்டார் மேஜிஸ்ட்ரேட் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும், தொடர்ந்து நாளை மதியத்திற்கு பின்பு அந்த பகுதிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்படும் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், சென்னையில் மொத்தமாக 708 வாக்குச்சாவடிகள் பதட்டமானவை என கண்டறியப்பட்டுள்ளது என்றும், வாக்குச்சாவடி முழுவதுமாக பெண்கள் வாக்களிக்கும் வகையில் சென்னையில் 16 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். வேலூரில் திமுகவினர் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கிய விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கும் திமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் அலமேலு மங்காபுரத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு திமுக சார்பில் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கப்பட்டது. இதனை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மகேஷ் ஆனந்த் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். இதனை கண்ட திமுகவினர் சிலர் வேட்பாளர் மகேஷ் ஆனந்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மாலை 6 மணிக்கு மேல் தேர்தல் விதிகளை மீறுபவர்களை ட்ரோன் மூலம் கண்டறிந்து வழக்கு பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 2024 நாடாளுமன்ற தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறுவதையொட்டி இன்று மாலை 6 மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்தது. இந்நிலையில் மாலை 6 மணிக்கு மேல் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் பணம் பட்டுவாடா தடுக்க ட்ரோன் மூலம் கண்டறிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் காஞ்சிபுரம் சிவகாஞ்சி காவல் நிலையத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேசன் தலைமையில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தேர்தல் செலவின பார்வையாளர் மதுக்கர் ஆவேஸ் முன்னிலையில் ட்ரோன் மூலம் கண்டறிய சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இதன் மூலம் காஞ்சிபுரத்தில் பல்வேறு இடங்களில் ட்ரோன் மூலம் கண்டறிந்து விதிகளை மீறுவது குறித்த வழக்கு பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சி. சண்முகம், காவல் ஆய்வாளர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். திருத்தணியில் ராணிப்பேட்டை மாவட்ட தேர்தல் அலுவலர் வளர்மதி வாக்குச்சாவடி மையங்களை நேரில் சென்று பார்வையிட்டார். திருவள்ளுவர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள ராதாகிருஷ்ணன் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வாக்குச்சாவடி மையமாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்குச்சாவடி மையத்தில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான வளர்மதி நேரில் சென்று பார்வையிட்டார். தொடர்ந்து 7 வாக்குச்சாவடிகள் அவர் ஆய்வு செய்த போது திருத்தணி டிஎஸ்பி விக்னேஷ், தாசில்தார் மதியழகன், வருவாய் ஆய்வாளர் கமல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அவர் எழுதி கொடுக்கல, என்கிட்ட கொடுத்த அதே பெட்டிஷன் தான் ஜென்ரல் அப்சர்வர்ட்டையும் கொடுத்தாரு. அவரும் அதே தான் சொன்னார். நீங்கள் கொடுத்த குற்றச்சாட்டை ஸ்பெசிஃபிக்காக எந்த இடத்துல யார் கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்கள். ஜென்ரலி நம்ம வந்து கான்ஸ்டிடியூன்சி முழுக்க கொடுத்துருக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஆஸ் பர் இசிஐ கைட்லைன்ஸ் நமக்கு வந்து என்னென்ன டீம்ஸ் போடணுமோ அந்த ஸ்டாச்சுட்டரி டீம்ஸ் போட்டிருக்கோம். இதை தாண்டி எல்லா ஃபிர்காக்கும் ஒவ்வொரு ஆஃபீஸரை வச்சு நம்ம வந்து விஓ வில்லேஜ் அசிஸ்டன்ட்டோட அந்த ரவுண்ட்ஸில் இருக்க சொல்லியிருக்கோம். நேற்றுலேருந்து நம்ம விஜிலண்ட்டாக நம்ம சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அது போல் எங்கேயாவது நமக்கு வந்து குற்ற தகவல் வந்ததுன்னா கண்ட்ரோல் ரூமுக்கு வர தகவலும் சரி, ஏஆர்ஓஸ்க்கு வர தகவல், எனக்கு வர தகவல் எல்லாமே உடனடியாக அந்தந்த டீம்ஸ்க்கு சொல்லி விசாரிக்க சொல்லுவோம். இது வரைக்கும் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நமக்கு வந்து எதுவுமே பிடிக்கல. இதை தாண்டி அவர் கண்ட்ரோல் ரூமுக்கு காலே பண்ணாம கண்ட்ரோல் ரூம்ல யாருமே போன் எடுக்கல அப்படின்னு சொல்றாரு. அந்த இந்த காலையில தானே அவர் அப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்தார். வெளியில வந்த பிறகு திருப்பி எடுத்து கால் பண்ணியிருக்காரு. அவர் பண்ணியிருக்காரு. ஆமா, இப்ப சோழியூர்ல வந்து 20 லட்சம் ரூபாய் பணம் வந்து பிடிக்கப்பட்டது. ஆனா அந்த பிடிக்கப்பட்ட பணம் வந்து பறக்கும்படை பிடிச்சாங்க, திமுகவினர் வந்து இது அப்படின்னு ஒரு புகார் சொன்னாரு. அங்க போய் பார்த்தப்போ அந்த வண்டியில ஒண்ணுமே இல்லை, பணமே இல்ல. இன்னொன்னு அவர் 2 நம்பர் சொன்னாரு. ஒரு நம்பர் தான் அந்த சொன்ன வண்டியோடது கரெக்ட், இன்னொரு நம்பர் வந்து மாறி இருந்தது. இருந்தாலும்
நெய்வேலியில் உள்ள தனியார் பள்ளியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பள்ளி மாணவர்களின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நெய்வேலி வட்டார போக்குவரத்து அலுவலர் பிரான்சிஸ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக நெய்வேலி உட்கோட்ட காவல் சரக துணை காவல் கண்காணிப்பாளர் சபியுல்லா கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு மத்தியில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், NLC நிறுவன அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பல்லடம் அருகே வீட்டில் விளையாடி கொண்டிருந்த சிறுமி தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்ததால் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பொங்கலூரை அடுத்த கள்ளிமேட்டுப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் கன்னியப்பன். இவருக்கு சுதர்சனா என்ற 3.5 வயது பெண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் சுதர்சனா பள்ளி விடுமுறை என்பதால் அவரது சித்தி வீடான ஞான சௌந்தரி என்பவரது வீட்டிற்கு சென்றுள்ளார். மேலும் சித்தி வீட்டுக்கு வந்த சுதர்சனா தனது அண்ணன் கவின் மற்றும் ரிஷ்வந்த் ஆகியோருடன் விளையாடி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. சிறிது நேரத்தில் பின்னர் சிறுமி சுதர்சனா காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவரது சித்தி மற்றும் உறவினர்கள் சிறுமியை தேடிய போது வீட்டின் அருகே உள்ள 5 அடி தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து சிறுமியை மீட்ட உறவினர்கள் திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சிறுமியை அழைத்து சென்றனர். மேலும் அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அவினாசிபாளையம் காவல்துறையினர் சம்பவ இடம் விரைந்து சென்று சிறுமி உயிரிழந்த காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாட்டில் வேலை பார்க்கும் நாகா அர்ஜுன், என்னை போன்று வெளிநாட்டில் இருக்கும் தமிழர்கள் வாக்குரிமையை செலுத்த சொந்த ஊருக்கு வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேனி மாவட்டம் சின்னமனூர் தேரடி தெருவை சேர்ந்த பாலசுப்ரமணி மற்றும் சுமதி இவர்களது மகன் நாகார்ஜுனன். இவர் அமெரிக்காவில் மெக்சிகோ பகுதியில் மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் தனது வாக்குரிமையை செலுத்த வேண்டும் என்பதற்காக தனது சொந்த ஊருக்கு வந்துள்ளார். இது தொடர்பாக அவர் ஜெம் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இவ்வாறு தெரிவித்தார். என் பேர் நாகார்ஜுன். நான் தேனி மாவட்டம் சின்னமனூர் என்னோட சொந்த ஊர். லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக பார்த்துக்கிட்டிங்கன்னா லாட்டின் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறேன். கம்ப்யூட்டர் இன்ஜினியராக மெக்சிகோவில் இருக்கேன். வர இருக்க நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் என்னோட ஓட்டு அளிக்கிறதுக்காக நான் மெக்சிகோவிலேருந்து வந்திருக்கேன். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடுல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட ஆட்சியர் மூலியமாக தேர்தல் விழிப்புணர்வு பண்ணுறாங்க. அது ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் டவுன் சிட்டிஸ் எல்லாருமே நல்லா ரீச் ஆகுது. அது நல்ல வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருக்கிறவங்க, இதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்கள ஓட்டு செலுத்துமாறு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இது நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இது அதுவும் இல்லாமல் நம்மளுடைய கடமை, ஜனநாயக கடமை. அதனால ஒவ்வொருத்தவங்களும் அவங்க ஓட்டை கண்டிப்பாக போடணும். இந்த தடவை 100% வாக்களிக்க இருக்கணுங்கிற எதிர்பார்க்குறோம். அதுக்கு நம்ம எல்லாருமே ஒத்துழைக்கணும். ஆத்தூர் அருகே இருசக்கர வாகனம் மீது சரக்கு லாரி மோதியதில் 2 படுகாயமடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் உடையார்பாளையம் பகுதியை சேர்ந்த சிவகுமார் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் ரித்தேஷ் என்ற சிறுவனுடன் வீட்டிற்கு செல்ல சாலையை கடந்து முயன்றுள்ளார். அப்போது அம்மபாளையத்தில் இருந்து செல்லியம்மம்பாளையம் நோக்கி டைல்ஸ் ஏற்றி கொண்டிருந்த லாரி எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2வரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். இதனை அடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் அவர்கள் 2வரையும் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் 2வரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதுகுறித்து ஆத்தூர் நகர போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகர்கோவிலில் வாலிபர் ஒருவரை மதுபோதையில் தாக்கிய கும்பலை சேர்ந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆயுதப்படை மைதானம் அருகே உள்ள டாஸ்மாக் கடையில் வட்டக்கரையை சேர்ந்த ஒரு வாலிபர் மது வாங்க சென்றுள்ளார். அப்போது அங்கே மதுபோதையில் இருந்த கும்பலுக்கும் வாலிபருக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தை வாக்குவாதமாக மாறி கைகலப்பாக மாறியுள்ளது. மேலும் வட்டக்கரை வாலிபரை நடுரோட்டில் அடித்து உதைத்து புரட்டி எடுத்த சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இது குறித்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து நேசமணி நகர் போலீசார் ராமன்புதூரை சேர்ந்த நவீன்குமார், அஜய் கண்ணன், ஜெய்பிரபு, ஆதிஸ் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். மேலும் தப்பி ஓடிய மேலும் 2வரை தேடி வருகின்றனர். சங்கராபுரம் அருகே கல்லூரி பேருந்து மின்கம்பத்தில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 4 மாணவிகள் படுகாயமடைந்தனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் தச்சூரில் தனியார் மகளிர் கலை அறிவியல் இயங்கி வருகிறது. இந்த கல்லூரி வழக்கம் போல் மாலை முடிவடைந்து கல்லூரி பேருந்தில் மாணவிகள் வீடு திரும்பியுள்ளனர். சங்கராபுரம் அருகே உள்ள சேஷசமுத்திரம் நோக்கி கல்லூரி பேருந்து சென்று கொண்டிருந்தது. தொடர்ந்து நெடுமானூர் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கல்லூரி பேருந்து மின்கம்பத்தில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கல்லூரி மாணவிகள் 4 பேர் பலத்த படுகாயமடைந்த நிலையில் உடனடியாக அவர்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விபத்து குறித்து சங்கராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கல்லூரி பேருந்து மின்கம்பத்தில் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் குரங்கு சாவடியில் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் பிறந்தநாள் கொண்டாட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் குரங்கு சாவடி பகுதியில் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 268வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு கொங்கு சமுதாய உறவுகள் அமைப்பின் சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் கிராமத்தில் வீட்டு கழிவுநீர் தொட்டியில் இருந்த நல்ல பாம்பை உயிருடன் வனத்துறையினர் மீட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் கிராமத்தை சேர்ந்த செல்வராஜ் என்பவரது வீட்டின் பின்புறம் புதிதாக அமைக்கப்பட்ட கழிவுநீர் தொட்டியில் 8 அடி நீளம் கொண்ட நல்லபாம்பு ஒன்று இருப்பது குறித்து தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் கழிவுநீர் தொட்டியில் இருந்த 8 அடி நீளம் கொண்ட நல்லபாம்பினை உயிருடன் பிடித்து பாதுகாப்பாக வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். தூத்துக்குடியில் நாடாளுமன்ற தேர்தலில் பணிபுரியும் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான 3வது கட்ட பயிற்சி முகாம் தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. தூத்துக்குடியில் உள்ள தனியார் கல்லூரியில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் பணிபுரியக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான 3வது கட்ட பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் சுமார் 1440 ஆசிரியர்கள் பங்கேற்று பயிற்சி பெற்றனர். இந்த பயிற்சி முகாமில் வாக்குப்பதிவின் போது வாக்குப்பதிவு இயந்திரங்கள், வாக்குப்பதிவு சீட்டு வரும் மிஷின் உள்ளிட்டவற்றை எவ்வாறு பாதுகாப்பாக கையாளுவது, வாக்குப்பதிவு முடிந்த பின்பு எவ்வாறு அதை சீலிட்டு அனுப்புவது என்பது உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சி முகாம் குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலர், மாவட்ட ஆட்சியருமான லட்சுமிபதி ஆய்வு மேற்கொண்டார். இனி வருவது உலக செய்திகள். உக்ரைன் அடுக்குமாடி குடியிருப்பு மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். ரஷ்யா 8 மாடிகள் கொண்ட அடுக்குமாடி கட்டடம் மீது நடத்திய தாக்குதலில் இந்த உயிரிழப்பு நிகழ்ந்துள்ளதாக உக்ரைன் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைனின் தலைநகர் கீவ் நகரில் இருந்து சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செரினிவ் நகர் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 11 பேர் பரிதாபமாக கொல்லப்பட்டனர். 22 பேர் காயமடைந்துள்ளனர். 11 ஏவுகணைகளில் 7 ஏவுகணைகள் தாக்கி அழித்ததாக உக்ரைன் தெரிவித்தது. மேலும் தாக்குதல் நடத்த ஏவுகணை இல்லாததால் தாக்குதலை எதிர்கொள்ள நேரிட்டது என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். இனி வருவது விளையாட்டு செய்திகள். நடப்பு IPL தொடரில் RCB அணி இதுவரை 7 போட்டிகளில் விளையாடி அதில் 1இல் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. IPL தொடரின் 17வது சீசன் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதுவரை நடைபெற்று முடிந்த 31 லீக் போட்டிகளின் முடிவில் ராஜஸ்தான் அணி 12 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது. கொல்கத்தா, சென்னை மற்றும் ஐதராபாத் அணிகள் தலா 8 புள்ளிகளுடன் 2 முதல் 4 இடங்களில் உள்ளன. IPL தொடரில் சென்னை, மும்பை அணிகளுக்கு அடுத்து 3வது பெரிய அணியாக கருதப்படும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி கடந்த 16 ஆண்டுகளாக கோப்பையை வெல்ல முடியாமல் திணறி வருகிறது. ஆனால் நடப்பு சீசனில் கோப்பையை கைப்பற்றி மோசமான வரலாற்றை மாற்றும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த ரசிகர்களுக்கு இந்த முறையும் ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. நடப்பு IPL தொடரில் RCB அணி இதுவரை 7 போட்டிகளில் விளையாடி அதில் 1இல் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. IPL தொடரில் சேசிங்கின் போது அதிக சதம் விளாசிய பட்டியலில் பட்லர் முதலிடம் பிடித்துள்ளார். கொல்கத்தா ரசிகர்களை மகிழ்வித்து வரும் 17வது IPL சீசனில் ஈடன் கடான் மைதானத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா, ராஜஸ்தான் அணிகள் மோதியது. இதில் கடைசி ஓவரின் கடைசி பந்தில் ராஜஸ்தான் திரில் வெற்றி பெற்றது. இந்த ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா அணி சுனில் நைரான் அபார சதத்தின் மூலம் 20 ஓவர்களில் 223 ரன்களை குவித்தது. இதனையடுத்து இலக்கை நோக்கி களமிறங்கிய ராஜஸ்தான் அணி பட்லரின் சதத்தின் உதவியுடன் கடைசி ஓவரின் கடைசி பந்தில் த்ரில் வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் பட்லர் அடித்த சதம் சேசிங்கின் போது அவர் அடித்த 3வது சதமாக பதிவானது. இதன் மூலம் IPL வரலாற்றில் சேசிங்கின் போது அதிக சதங்கள் அடித்த வீரர்களின் பட்டியலில் விராட் கோலி மற்றும் ஸ்டோக்ஸை முந்தி முதலிடத்தில் பிடித்துள்ளார். இனி வருவது ஆன்மீக செய்திகள். சென்னையில் ராமநவமியை முன்னிட்டு கம்பராமாயணத்தின் 6 காண்டங்களை 90 நிமிடங்களில் அரங்கேற்றிய சொற்பொழிவு நடைபெற்றது.
ராமநவமியை முன்னிட்டு சென்னையில் உள்ள தனியார் மண்டபத்தில் அயோத்தியா நிகழ்ச்சி நடைபெற்றது. பிரம்ம வித்யா மந்திர் அமைப்பின் சார்பில் நடைபெற்ற ராமநவமி பௌத்சவம் மற்றும் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் விழாவில் ஆன்மீக செம்மல் ஆர் கோபாலாஜி, தலைவர் விஸ்வந்த் பிரசாத், எம் கிருஷ்ணன், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பராங்குசன் ஆகியோருக்கு விருது வழங்கப்பட்டது. விழாவில் முத்தாய்ப்பாக கம்பராமாயணத்தின் 6 காண்டங்களை 90 நிமிடங்களில் மிக அற்புதமான சொற்பொழிவை ஆச்சாரியாஜி நடத்தினார். தேனி மாவட்டத்தில் வீரபாண்டி கௌமாரி அம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கொடிக்கம்பம் நடுதல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. தேனி அருகே உள்ள வீரபாண்டியில் வீரபாண்டி கௌமாரி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்நிலையில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு 8 நாட்கள் திருவிழா கொடி கம்பம் நடுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. இதன் முன்னதாக கண்ணீஸ்வரமுடையார் திருக்கோவிலில் அருகே செல்லும் முல்லை பெரியாற்றில் இருந்து முக்கோண வடிவிலான கொடிமர கம்பத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மேளதாளங்கள் முழங்க கொடிக்கம்பத்தை ஊர்வலமாக சுமந்து வந்து கௌமாரியம்மன் திருக்கோவிலில் வந்தடைந்தனர். அங்கு கோவில் வளாகத்தில் கௌமாரியம்மன் எதிரே கொடிக்கம்பத்தை நடுதல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதனை அடுத்து கொடிக்கம்பத்திற்கு வண்ணமலர் மாலைகளால் அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கொடிக்கம்பம் நடுதல் நிகழ்ச்சியை கண்டு கௌமாரியம்மனை தரிசித்து சென்றனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். சூரிய திலகம் எனக்கு உணர்ச்சிகரமான தருணம். பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பக்கத்தில் பதிவு. நாளை மறுநாள் நடைபெறுகிறது நாடாளுமன்ற தேர்தல். இன்று மாலை 6 மணியுடன் ஓய்ந்தது அனல் பறந்த தேர்தல் பிரச்சாரம். சிறையில் இருந்து ஆட்சி செய்ய அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அனுமதி அளிக்க வேண்டும். டெல்லி உயர் நீதிமன்றத்தில் மனு. செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் 33வது முறையாக நீட்டிப்பு. நாடாளுமன்ற தேர்தல் எதிரொலி. சென்னையில் இருந்து 7000 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். உக்ரைன் மீதான ரஷ்யா ஏவுகணை தாக்குதல், 11 பேர் உயிரிழப்பு. நடப்பு IPL தொடர். சேசிங்கில் அதிக சதம் விளாசிய பட்டியலில் பட்லர் முதலிடம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.